ஸோ கைஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட்ஸ் மெயின் ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. அண்ட் அந்த சாட்டர்டே நைட்ஸ் மெயின் ஈவெண்ட்டோட ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாட்டர்டே நைட்ஸ் மெயின் ஈவெண்ட்டோட டேட் அண்ட் டைம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சாட்டர்டே நைட்ஸ் மெயின் ஈவெண்ட் வந்து எப்போ வந்து போட போகிறாங்க இந்தியாவில், ஸோ அதை வந்து நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ சாட்டர்டே நைட்ஸ் மெயின் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து காலையில் 5:30 மணிக்கு வந்து போட போகிறாங்க. எங்கன்னா அது வந்து சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் வந்து போட போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே நைட்ஸ் மெயின் ஈவெண்ட்டை வந்து பார்த்துக்கலாம். இந்த சாட்டர்டே நைட்ஸ் மெயின் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து வராது. ஸோ இது வந்து சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் தான் வந்து வரப்போகுது. உங்கள் டிவியில் தான் வந்து இது வந்து வரப்போகுது. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சு டான் ஹவுசன் வெர்சஸ் நம்ம ஜேடி மெக்டனாக்கான நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச்லேருந்து வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து யார் வந்து ஜெயிக்க போகிறா உங்களுக்கே வந்து தெரியும், எனக்கும் வந்து தெரியும். அது வந்து டான் ஹவுசன் தான். ஸோ டான் ஹவுசன் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஜெயிச்சிருவார். அண்ட் இந்த மேட்ச்சில் பார்த்தா நம்ம வந்து டான் ஹவுசனோட மேஜிக்லாம் வந்து பார்க்க போகிறோம். டான் ஹவுசனோட நிறைய ஃபன்னி எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்தா நம்ம வந்து இந்த மேட்ச்சில் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளோட டர்ட்டி டாமினிக் மிஸ்டீரியோ கூட வந்து இங்கே வந்து இருக்க போகிறாரு. ஏன்னா இது வந்து நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச். ஸோ இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து வருவார் இங்கே. ஸோ அதை தாண்டியோ பார்த்தா நான் வந்து டான் ஹவுசனை தான் வந்து பிக் பண்ணுறேன். ஸோ டான் ஹவுசன் வந்து எப்படியாச்சும் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஜெயிச்சிருவாருன்னு. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேபி WWE வந்து டான் ஹவுசன் வெர்சஸ் நம்ம டர்ட்டி டாமினிக் மிஸ்டீரியோக்கான மேட்ச் வந்து பண்ணலாம் சம்மர் ஸ்லாமில். ஸோ இது கூட வந்து லீட் வந்து ஆகலாம் இந்த மேட்ச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வந்து அடுத்த மேட்ச்சுக்கு வரும். ஸோ இந்த மேட்ச் பார்த்தா பேலி வெர்சஸ் லைரா வெல்கேரியாக்கான மேட்ச். ஸோ இந்த மேட்ச் பார்த்தா ரொம்ப வந்து சிம்பிளாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தா நம்ம லைரா வெல்கேரியா வந்து ஜெயிக்கிறது வந்து நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா ரீசென்ட்லி தான் வந்து நம்ம லைரா வெல்கேரியா வந்து ஹீல் டர்ன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீல் டாக்டிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம லைரா வெல்கேரியா பார்த்தா இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறது வந்து நிறைய பார்த்தா சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதான் வந்து நானும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தா நம்ம லைரா வெல்கேரியா வந்து ஜெயிக்க போகிறாங்க. அண்ட் பேலி பார்த்தா மறுபடியும் வந்து தோக்க போகிறாங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த மேட்ச் வரும். ஸோ இந்த மேட்ச் பார்த்தா WWE உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான மேட்ச். ஸோ பேஜ் அண்ட் ப்ரீ பெல்லா பார்த்தா தன்னோட சாம்பியன்ஷிப்பை வந்து டிஃபெண்ட் வந்து பண்ண போகிறாங்க அகேன்ஸ்ட் நம்மளோட ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸு. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தா நம்ம நிக்கி பெல்லா வந்து ரிட்டர்ன் பண்ணுறது வந்து சான்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா ரீசென்ட்லி பார்த்தா அப்டேட் கூட வந்து ஸோ நிக்கி பெல்லா வந்து எப்போ வேணால் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிவிடுவாங்கன்னு. ஸோ நீங்கள் வந்து இந்த மேட்ச்சில் வந்து நிக்கி பெல்லா வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். ஸோ அவங்க வந்து இங்கே வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணுவாங்கன்னு. ஸோ மேட்ச் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா இந்த மேட்ச்சில் பார்த்தா நம்ம பேஜ் அண்ட் ப்ரீ பெல்லா வந்து ரீட்டர்ன் வந்து பண்ண போகிறாங்க தன்னோட டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வந்து மெயின் ஈவெண்ட் மேட்ச்சுக்கு வந்து வரும். ஸோ சிஎம் பங்க் அண்ட் கோடி ரோட்ஸ் வெர்சஸ் குந்தர் அண்ட் நம்மளோட சாமி ஜெயின்கான டாக் டீம் மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தா நம்ம குந்தர் அண்ட் சாமி ஜெயின் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க பார்த்தா ஆட் வந்து ஆயிடுவாங்க WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் சம்மர் ஸ்லாமில். ஸோ சம்மர் ஸ்லாமில் பார்த்தா நீங்கள் வந்து ஃபேட்டல் 4-வே வந்து பார்ப்பீங்க. குந்தர் அண்ட் சாமி ஜெயின் வந்து நாளைக்கு வந்து டாக் டீம் மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா. ஸோ பர்சனலி எனக்கு வந்து இப்போ வந்து என்ன ஃபீல் ஆகுதுன்னா WWE பார்த்தா சிஎம் பங்க் வெர்சஸ் நம்ம கோடி ரோட்ஸ்க்கான மேட்ச் பண்ணாமல் சிஎம் பங்க் வெர்சஸ் கோடி ரோட்ஸ் வெர்சஸ் குந்தர் வெர்சஸ் சாமி ஜெயின்கான ஃபேட்டல் 4-வே வந்து இப்போ வந்து பிளான் வந்து பண்ணுறாங்களா. ஏன்னா ரீசென்ட்லி பார்த்தா நம்ம வந்து ஒரு அப்டேட் கூட வந்து பார்த்தோம்ல, இந்த சிஎம் பங்க் வெர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான மேட்ச் வந்து WWE வந்து பிளான் வந்து பண்ணுறாங்க. ஆனால் அப்போ கூட வந்து WWE வந்து இந்த மேட்ச் வந்து மல்டிபர்சன் மேட்சாக வந்து மாற்றலான்னு வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த அப்டேட் வந்து கரெக்டாக வந்து இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து குந்தர் அண்ட் சாமி ஜெயின் வந்து ஜெயிக்கிறது பார்த்தா சான்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் அண்ட் கோடி ரோட்ஸை பீட் பண்ணி அந்த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் வந்து ஆட் ஆகிறது பார்த்தீங்கன்னா சான்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஸோ மேபி நம்ம வந்து ஹீல் டர்ன் மாதிரி வந்து ஏதாச்சும் வந்து பார்க்கலாம். சிஎம் பங்க் அண்ட் கோடி ரோட்ஸ் நடுவில் வந்து சண்டை ஆகி அண்ட் இவங்களாம் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம குந்தர் அண்ட் சாமி ஜெயின் வந்து இந்த மேட்சை வந்து ஜெயிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஆட் வந்து ஆகலாம். ஸோ இப்படி வந்து WWE வந்து பண்ணிட்டாங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஃபேட்டல் 4-வே மேட்சாக வந்து மாறிடும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா WWE வந்து ஃபியூச்சருக்காக வந்து ஒரு மெகா மேட்ச் வந்து சேவ் பண்ணுற மாதிரி வந்து ஆகிடும். சிஎம் பங்க் வெர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான 1-on-1 மேட்ச் வந்து சேவ் ஆகிடும். ஏன்னா இது வந்து ஃபேட்டல் 4-வே வந்து மாறிடும் இவங்களாம் வந்து ஜெயிச்சாங்கன்னா. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் அண்ட் கோடி ரோட்ஸ் வந்து தோக்க போகிறாங்க. அண்ட் குந்தர் அண்ட் சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா இந்த டாக் டீம் மேட்சை வந்து ஜெயிக்க போகிறாங்க. ஸோ இதான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த டாக் டீம் மேட்ச்சுக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்மளோட ரோமன் ரெயின்ஸோட அப்பியரன்ஸ் பற்றி வந்து பேசிடலாம். ஸோ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பியர் வந்து ஆக போகிறாரு இந்த சாட்டர்டே நைட்ஸ் மெயின் ஈவெண்ட்டு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜேலன் ப்ரூன்சனை வந்து இன்வைட் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் ஜேலனும் பார்த்தீங்கன்னா இந்த இன்விடேஷன் வந்து அக்செப்ட் வந்து பண்ணிட்டாரு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்க போகிறாரு. ஸோ இந்த ஜேலன் பிரென்சன் பார்த்தீங்கன்னா NBA பிளேயரு. அண்ட் இந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா நியூயார்க்காக வந்து விளையாடுவார். நான் நியூயார்க்கோட இந்த NBA டீம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தி 53 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த டைட்டில் வந்து ஜெயிச்சிருக்காங்க, சாம்பியன்ஷிப்பை வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து இன்வைட் வந்து பண்ணியிருக்காரு. அவரை லைட்டாக வந்து செலிப்ரேட் வந்து பண்ண போகிறாங்க ரெண்டு பேரும். ஏன்னா 53 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நியூயார்க்கான NBA டீம் வந்து ஜெயிச்சிருக்கு. ஸோ அதை வந்து செலிப்ரேட் வந்து பண்ண போகிறாங்க மேடிசன் ஸ்கொயர் கார்டனில். இதுதான் வந்து மெயின் மேட்ரு எதுக்காக வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் அண்ட் நம்மளோட ஜேலன் ப்ரூன்சன் வந்து ஒரே ரிங்கில் வந்து இருக்க போகிறாங்கன்னு. ஸோ வெறும் செலிப்ரேஷன் தான் வந்து நடக்குமா, நம்ம
செத் ஃப்ரிக்கின் ராலின்ஸ்லாம் வந்து வர மாட்டாரான்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து இல்லை. ஸோ செத் ஃப்ரிக்கின் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா டீஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே நைட்ஸ் மெயின் இவெண்ட்டில் வந்து இருக்கலான்னு. ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட செத் ஃப்ரிக்கின் ராலின்ஸ் வந்து அவனோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டரை வந்து ஷேர் வந்து பண்ணியிருக்காரு. நம்ம ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜேலன் பென்சன் வந்து வர போகிறாங்களே, ஸோ அந்த ஒரு போஸ்டரை பார்த்தீங்கன்னா நம்ம செத் ராலின்ஸ் வந்து தன்னோட அக்கௌண்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது மூலிமா வந்து நம்மளுக்கு வந்து என்ன தெரியுது, நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலின்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் வந்து இன்வால்வ் வந்து ஆக போகிறாரு. இல்லைனா எதுக்காக வந்து நம்ம செத் ராலின்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸோட செக்மெண்ட்டை வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து போடணும். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா தன்னோட செக்மெண்ட்டை தான் வந்து சூப்பர் ஸ்டார்லாம் வந்து தன்னோட இன்ஸ்டா ஐடியில் வந்து போடுவாங்க, ஷேர் வந்து பண்ணுவாங்க ஸ்டோரியில். அண்ட் நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலின்ஸும் பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தன்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து அதை வந்து ஷேர் வந்து பண்ணுவார். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலின்ஸ் வந்து இந்த ஒரு போஸ்டரை வந்து ஷேர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் வந்து நம்ம செத் ராலின்ஸும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து இருக்க போகிறாரு. ஸ்பீச்சை விட வீச் தான் வந்து அதிகமாக வந்து இருக்கும்னு வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணுறேன். ஸோ ஒரு ப்ரால் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் மேடிசன் ஸ்கொயர் கார்டனில். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்குள்ள. ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்குள்ள. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.